நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 14/2/2025 மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துதிகை திதி இரவு 9:53 வரை, பின்பு தேய்பிறை திருத்திகை. பூர நட்சத்திரம் இரவு 11:09 வரை, பின்பு உத்திர நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் புதன், சூரியன், சனி போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கக்கூடிய 4ஆம் வீட்டில் சந்திரன், 5இல் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சூரியன் புதன் 10இல் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை நம்பாமல் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பானது சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சூரியன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9இல் சஞ்சரிப்பதும் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் வளமான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உங்களது பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த கால நெருக்கடிகள் தற்போது குறைந்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு, 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கித் தரக்கூடிய அளவுக்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட முடியும். உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால்
நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் சனி 9இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் சந்திரன் 12இல் இருப்பதால் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படும். எடுக்கும் முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் எதையும் சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இன்றைய நாளில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன், 6இல் ராகு, 5இல் புதன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் உங்களது தேவைகள் பூர்த்தியாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை தற்போது பெறக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன், 7இல் குரு, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அனுகூலங்களை பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சனி, 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். மன அமைதி ஏற்படும். நெருங்கியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மனதில் சந்தோஷம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைத்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து சந்தோஷம் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன், 2இல் சனி சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தேவையற்ற அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க முடியாது. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு உங்களுக்கு மன அமைதி குறைவு ஏற்படும். இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே,
ஜென்ம ராசியில் புதன் 2இல் சுக்கிரன் 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சூரியன் ஜென்ம ராசியில் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் பிறரிடம் பேசுகின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.